இப்போ நம்ம விருனர் சைட்டு நம்மளுக்கு வந்து இது எர்த் பீம் ஸ்டேஜ் இப்போ வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே மார்க்கிங் ஸ்டேஜில் பார்த்துருப்போம். இப்போ வந்து எர்த் பீம் ஸ்டேஜ் வந்துருச்சு. இதில் நம்ம என்னென்ன விஷயங்களை இப்போ கவனிக்கிறோம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து நம்ம பில்லரை பொறுத்தளவுக்கு வந்து அந்த ராடு வந்து வேறு உயரத்தில் கட் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதுபோக நம்ம ஸ்ட்ரக்சரில் கொடுத்த அளவுக்கு அந்த பில்லரோட சைஸும் அதில் யூஸ் பண்ணியிருக்க நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க கம்பி வந்து புல் கிட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். புல் கிட்டில் 550 சிஆர்எஸ் கம்பி 550D தான். அதுபோக அவங்க கொடுத்துருக்க பில்லர் சைஸ் எல்லாமே செக் பண்ணணும். ஏன்னா இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 6 கம்பி இருக்குது. இதே ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி பார்க்கும்போது அங்கே வந்து 6 கம்பி தான் இருக்குது. ஆனால் 12 mm இருக்குது. சைஸ் வந்து 3/4க்கு 1 இருக்குது. இந்த வந்து 3/4க்கு 1.25 இருக்குது. ஆனால் 8 கம்பி இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரல் படி கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். அதுபோக இப்போ எர்த் பீமில் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம டாப் ராட் எல்லாமே வந்து வெள்ளடிச்சு உள்ளே ஏற்றிருக்கோம். அதுபோக வந்து லோடு வர்றதை பொறுத்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ராடு வந்து ஒரு சில இடங்களில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி பார்க்கும்போது இந்த பீம் வந்து 3/4க்கு 1.5 கொடுத்துருக்காங்க. இந்த பீம் வந்து 3/4க்கு 1.25 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 12 mm 12 mm கொடுத்துருக்காங்க. இந்த லோடு வர இடத்துல மட்டும் அந்த கீழே தெரியல அந்த எக்ஸ்ட்ரா ராடு போட சொல்லியிருக்காங்க. அதே இங்கே வந்து 16 mm கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த லோடு வர இடத்துல எக்ஸ்ட்ரா ராடு போட சொல்லியிருக்காங்க. அதுபோக இதிலே வந்து ஊடால பில்லர் இல்லாமல் நம்ம பீமில் வந்து இந்த மெயின் பீமில் அந்த பீமும் இந்த பீமும் வந்து ஏறுது. அதனால் அங்கனுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொடுத்த ராடு போக நம்ம எக்ஸ்ட்ரா ராடு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சராக பண்ணி செய்யணும். அதுபோக இந்த பீம் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீழே கவர் பிளாக் தெரியுது. அந்த மாதிரி கீழே கவர் பிளாக் வச்சுருக்கணும். அது வந்து சைடில் கவர் பிளாக் வைக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம வந்து எர்த் பீமே மேக்ஸிமம் காங்கிரீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மோல்டு ஸ்டீல் மோல்டு யூஸ் பண்ணணும். அதுபோக நம்ம நூல் கட்டி இந்த லென்த்து எல்லாமே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு நம்ம இந்த கம்பி எதுவும் 2 பக்கம் ஈக்குவலாக கேப் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம வந்து கல் வைக்கிற மாதிரி இருந்தால் வைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். முக்கியமாக நம்ம கம்பியில் வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி இருக்கா, அவங்க அந்த எக்ஸ்ட்ரா ராடு கொடுத்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ராடு கீழே கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கொடுத்தெல்லாம் இருக்கா, அவள் எல்இடி கண்டு அடிச்சிருக்காங்களா, அப்புறம் இந்த கம்பி கவர் பிளாக் வச்சுருக்குது, நம்ம வந்து அளவு சரம் செக் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துட்டு பக்காவாக இந்த மாதிரி ஸ்டீல் மோல்டு வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேலை நீட்டாக வரும். இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து இந்த ப்ராஜெக்டோட அப்டேட்டை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து இதோட ஒர்க்கு ப்ளஸ் இதோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன காஸ்ட் வருங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம்.